ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 145 சங்கீதம் 19 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். மிக அருமையான வேதவசனம். இங்கே தமக்கு பயந்தவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார் என்று இந்த வேதவசனத்தில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்க. முதலாவதாக நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும். ஏனென்றால் வேதத்தில் அநேக இடங்களில் தேவ பயத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு தேவன் விடுதலை கொடுக்கிறார். எல்லா காரியங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேக வசனங்களை நாம் வாசிக்கிறோம். அதுபோல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு முதலாவதாக அவர்களுடைய விருப்பத்தின்படி அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு அநேகருடைய விருப்பங்களை செய்து கொண்டிருக்க மிகவும் நேசிக்கிற பிள்ளைகளுக்கோ மற்றவர்களுக்கோ அவர்கள் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கிறார்கள். அதுபோல் தேவனும் தமக்கு பயந்து நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விருப்பங்களையும் தேவன் நிறைவேற்றி கொடுக்க. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அநேக விருப்பங்கள் நிறைவேற்றப்படாமல் இருக்கும் என்றால் நீங்கள் அதை குறித்து கலங்காதபடி தேவ பயத்தோடு கூட வாழ்வீர்கள் என்றால் மெய்யாகவே உங்களுடைய விருப்பங்களை எல்லாம் தேவன் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். நாம் தேவ பயத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து நம்முடைய விருப்பங்களை எல்லாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எப்பெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அப்பெல்லாம் நமது குரலை கேட்டு தேவன் சிங்காசனத்தை விட்டு பரலோகத்திலிருந்து நமக்காக இறங்கி வருகிறவராக இருக்கிறார். நம்முடைய குரலை கேட்கிறவராக இருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம், என்ன விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை ரட்சிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே அநேக காரியங்களை ரட்சிக்க முடியாதபடிக்கு விடுதலை இல்லாத இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் தேவனுக்கு பயப்படும்போது தேவன் அந்த காரியங்களிலிருந்து நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். வியாதிகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், தேவைகள் எல்லாவற்றிலிருந்தும் தேவன் நம்மை ரட்சித்து நம்மை விடுதலை செய்து தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அதனால் நாம் ஒவ்வொரு நாளிலும் தேவ பயத்தோடு கூட வாழ்வது மிக அவசியமாக இருக்கிறது. அவருக்கு பயந்தவர்களுக்கு கிருபை கிடைக்கிறது என்று வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக வார்த்தைகளை நாம் வாசிக்கும்போது எல்லா காரியங்களையும் பயந்தவர்களுக்காக தேவன் செய்கிறார் என்றால் நாம் மெய்யாகவே இந்த உலகத்தில் தேவ பயத்தோடு வாழும்போது எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எதையும் நீங்கள் தேவனிடத்தில் கேட்கிறீர்கள் அதை எல்லாவற்றையும் நீங்கள் பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்று தேவ பயம். தேவனுக்கு பயந்தவர்களை தேவன் ரட்சிக்கிறவராக, அவருடைய கூப்பிடுதலை கேட்கிறவராக, அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிற இத்தனை காரியங்களையும் தேவன் தமக்கு பயப்படுகிறவர்களுக்காக செய்கிறார் என்றால் தேவ பயத்தோடு வாழ்வோம். தேவனிடத்தில் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தமக்கு பயப்படுகிறவர்களுடைய விருப்பங்களின்படி செய்கிற தேவன், நாங்கள் உமக்கு பயந்து எங்களுடைய விருப்பங்களை எல்லாம் உம்மிடத்தில் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு இந்த வார்த்தை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறதற்காக நன்றி. அது மாத்திரமல்ல, எங்களுடைய கூப்பிடுதலையும் கேட்டு எங்களை ரட்சிக்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எல்லாவித ஆசீர்வாதங்களையும் தேவ பயத்தோடு கூட நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி. உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் அவர்களுடைய விருப்பங்களை எல்லாம் நீர் ஆண்டவரை செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்க முடியாத நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.